Good evening, children. Okay, today we are going to see article. Okay, so that's, you find it on the slide. Articles. So in this slide you will find different words. Okay, that is that those things are just surrounded the title. Articles. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. சரிங்களா? அதை சுத்தி நீங்க மூணு வார்த்தைகளை பார்ப்பீங்க. A and the THE. இந்த THE அப்படின்றத ரெண்டு விதமா நம்ம உச்சரிப்போம். ஒன்னு தி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு தன்னு சொல்லுவோம். சரியா? தி அப்படின்னு சொல்றது எப்ப? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி AEIOU இதுக்கு முன்னாடி நம்ம தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தி ஆல்பபெட் அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஆல்பபெட் அப்படின்றது வவ்வல் ஏன்ற அந்த வார்த்தை உச்சரிப்பு வச்சு துவங்குது. The Alps. The Alps. The newspaper. N is a consonant, isn't it? Okay. With this little introduction, we'll move into the meaning of an article. Article அப்படின்னு சொன்னா என்ன? புதிய தலைமுறை இல்ல சிறுவர் தங்க மலர் அந்த மாதிரி ஒரு சில பத்திரிகைகளில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்க கட்டுரை, 2 பக்கம் 3 பக்கங்களுக்கு கட்டுரைகள் தருவாங்க. ஒரு சில ஜேர்னல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் தருவாங்க, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல்ஸ்க்கும் இந்த ஆர்டிகல்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன? Look at the first point here. It is an adjective. Parts of speech நம்ம பார்த்தோம் இல்லையா? எத்தனை விதமான parts of speech பார்த்தோம்? 7 parts of speech. அதுல நான்காவதாக நம்ம ஒன்றை பார்த்தோம். Part. The fourth part of a speech is called adjective. First noun, naming word. Verb என்ன? Action word. Pronoun அப்படின்னு சொன்னா பிரதிபெயர் சொல். That which is the word that which we use instead of a noun. Adjective, that which qualifies the noun. Right? Adverb, that which qualifies the verb. இப்போ 5 உறுப்பை பார்த்துட்டோம். இன்னும் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. Preposition, அப்புறம் conjunction, then interjection. So 8 parts of speech we have. இதுல article அப்படின்னு சொல்றத the contemporary grammarians, English grammarians, they add it as a 9th part. Determinants அப்படின்றதுல include பண்றாங்க. But the classical English grammarians like Renan Martin, they include article as in the aspect of an adjective. அதாவது பெயர் உரிச்சொல்லிலேயே இதை ஒரு பகுதியாக சேர்த்திருப்பதை நாம் பார்க்கலாம். Next, what it does, because why it is a part of an adjective? Because it modifies the noun. It modifies the noun, naming word. இல்லையா? அந்த பெயர் சொல்லை வந்து என்ன பண்ணுது? மாடிஃபை பண்ணுது. Okay? So it has 2 kinds. ஓகேங்களா? 2 விதமான வகைப்பாடுகள் இருக்கிறது. அதில் முதல் வகைப்பாடு தான் definite article அப்படின்னு சொல்றோம். ஓகே? definite அப்படின்னு சொன்னா என்ன? ஏற்கனவே நம்ம டென்சஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல definite time அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? அறுதியிட்டு உறுதியாக சொல்வதுதான் definite அப்படின்னு சொல்லுவோம். Are you definite? ஒரு குவிஸ் காம்படிஷன்ல கூட இயர் கேக்குறாங்க. When did India get independence? சுதந்திரம் எப்ப இந்தியா பெற்றது அப்படின்னு கேட்கும்போது 1947ன்னு சொல்றான். Are you definite? Are you sure? இதுதான் definite. இதோடைய antonyms என்னவா இருக்கும்? Indefinite. It's more obvious, right? Definite அப்படின்னு சொன்னா we get the opposite meaning, indefinite. Similarly, in articles we have 2 kinds. One is definite article, the other one is indefinite article. Let's see the small definition of definite article.
I told you, the first initial slide, 3 different words you found it on the screen. One is the. This is either pronounced as the or the. The other words are an and a. Therefore, what is definite article? The. The is a definite article. Okay. So therefore, the refers to specific or particular. குறிப்பிட்டு, அறுதியிட்டு. ஓகேங்களா? அதான் ஸ்பெசிபிக். அந்த ஒரு இதுதான் நம்ம டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ த என்ன எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணுவோம், எந்தெந்த நிலைகளில் நம்ம ஆட் பண்ணுவோம். என்னடா ஏதோ கார்பெட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற தம்பி, நான் தூங்க போறியா? கவனிமா. ஓகே. Okay, now you see 2 different actions are done in this screen. One, in this slide you find people are playing volleyball. In the other picture you see a boy watching the show or playing video game something in the television. Okay. Now here we used the. What it means? Which means we are particularizing, we are specifying the volleyball. Okay, that's the meaning. I enjoyed participating in the volleyball competition. In the volleyball competition. Why? Definite article is used here. The. Therefore, the above sentence refers to a particular or a specific competition that was conducted in his school. So therefore, definite, have a clear understanding, have the key notions, particularity as well as specificity, that which the determinant factors of definite articles. Seringla. Rendavathu example you see, I enjoyed watching the show. I enjoyed playing the video game. Video game parunga. So in this sentence refers to a particular or a specific show. That is why in this sentence you find the definite article the. 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 Okay. So here you have to pronounce it as the only. Okay, that because the next noun has consonant as a beginning letter. துவக்க எழுத்தாக மெய்யெழுத்து இருக்கிறது அந்த பெயர் சொல்லினுடைய துவக்கத்தில். சரிங்களா? அதனால நம்ம அதை த அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே வவ்வலா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கோம். சரியா? Now let's see what's an indefinite article. Indefinite article அப்படின்னு சொன்னா என்ன பாருங்க. Indefinite article, these are a or an. A, this is a mango. அப்ப அந்த a அப்படின்றது என்னன்னா ஒன்று, அந்த நம்பர். சரிங்களா? என்ன அப்ப then what sort of adjective it is? Adjective of quantity. This is a mango அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா it doesn't qualifies, it quantifies. இது ஒரு மேங்கோ அப்படின்னு சொல்றேன். Therefore it's an adjective of quantity. எத்தனை மேங்கோ இருக்கு? இது ஒரு மாங்காய், மாம்பழம் சம்திங். அப்போ ஒரு அப்படின்ற அந்த வார்த்தையை தான் இந்த a and the அப்படின்றது synonymously reflects. சரிங்களா? இதுதான் அது பிரதிபலிக்கிறது. இதோட மீனிங் என்ன? a and the. அதோட மீனிங் என்ன? ஒரு, ஒன்று.
Because of the fact it shows the quantity of the given noun, it becomes the adjective of quantity, isn't it? Therefore, it refers to non-specific nouns. Very similar meanings, right? Definite, indefinite, we know. Definite அப்படினு சொன்னா particular and specific. These are the key notions. Whereas indefinite articles, imparticular and not specific. These are the key ideas which you must know. Okay? Now you see, the children are playing a game outdoors. வெளியில, indoor outdoor, you know, no? ஒரு படத்துல கூட பாப்பீங்க இல்லையா, பாஸ்கெட் பால் வந்து இன்டோர் ஸ்டேடியத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிம்பு படம் ஏதோ சம்திங். அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொன்னா வெளியில கிரவுண்ட்ல, கிரிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள். கிரிக்கெட் can't be a indoor game, it's an outdoor game. Okay, therefore they are playing a game, so there is no specificity or particularities mentioned in this sentence. That is why it refers any game. Okay, generally சொல்றாங்க, வருண் தம்பி வராதுன்ற மாதிரி பொதுவா சொன்னேன் அப்படின்னு வரல, அந்த மாதிரி பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல we use either a or an. The artist is painting a picture. பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க ஆர்டிஸ்ட். இத இந்த ஆர்டிஸ்ட பார்த்தாலே தெரியும், மனிதன் எல்லாம் மங்கில இருந்து வந்தவன் அப்படின்னுட்டு, நியாண்டர்தால் இல்ல சிம்பான்சி. So therefore you see, a painter, an artist is painting a picture. A picture. The picture, whatever the picture may be, எந்த ஒரு புகைப்படமாக கூட இருக்கலாம். ஒரு மோனோலிசா அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு லியோனார்டோ டாவின்சி, இல்ல ஒரு பிகாசோ, அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் சொல்லியிருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம், த யூஸ் பண்ணிருப்போம். Because the given noun is specific. ஆனா இங்க அப்படி கிடையாது, ஜெனரலா சொல்லிருக்காங்க. சரியா? அதனாலதான் நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகிள் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த வாக்கியங்களில். சரிங்களா? when to use the, பாருங்க ரொம்ப யோசிக்கிறார் இல்லையா, அந்த பிக்சர்ல கொடுத்த அந்த ஃபேஸ் ரொம்ப யோசிக்கிறார், எப்ப நம்ம the யூஸ் பண்ணணும். ஓகே, kindly children take down the key words. I am not asking you to write everything. Take the key words. Okay, like names of rivers, the Kaveri, the Ganges, the Yamuna, the Brahmaputra. So ஆறுகள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆறுகளுக்கு முன்பு நாம் பயன்படுத்தணும் oceans, the Indian Ocean. புரிஞ்சுதா? the Indian Ocean, the Atlantic Ocean, the Pacific Ocean. வித்தியாசம் புரியுதா? the எங்க சொல்றேன், the எங்க சொல்றேன். சோ பெருங்கடல்களுக்கு முன்பு, அப்புறம் கடல்களுக்கு முன்பும் the Arabian Sea, the Bay of Bengal. ஓகே, அப்புறம் பாருங்க, இது பாருங்க வித்தியாசம் கொடுத்திருப்பாங்க, the Red Sea, points on the globe, the equator, பூமத்திய ரேகை, the equator. ஏன்னா எத்தனையோ ரேகைகள் போயிட்டு இருக்குது இல்லையா, மகர ரேகை போது, கடக ரேகை போது, அட்ச ரேகைகள் போயிட்டு இருக்குது. ஆனா பூமியவே ரெண்டு பிரிவாக, நார்த் போல் சவுத் போலா பிரிக்கிற அந்த பூமிக்கு மத்தியில போற ரேகை, அத ஸ்பெசிபிக்கா நான் சொல்லும் போதுதான் ஐ எம் யூசிங் த ஆர்டிகல், டெஃபினட் ஆர்டிகல், தி ஈக்குவேட்டர். புரிஞ்சுதாமா? பேசிட்டே இருங்க, எங்க கவனிக்கிறீங்க? தம்பி கவனிமா, தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. when to use the again, எப்போதான் யூஸ் the யூஸ் பண்றது? parts of the world, உலகத்தினுடைய பல பகுதிகளை நாம் குறிக்கும் பொழுது the என்ற அந்த ஆர்டிகிள் நாம் பயன்படுத்துவோம். the Middle East, the North East. நார்த் ஈஸ்ட் அப்படின்னா என்ன? வடகிழக்கு மாவட்டங்கள், 7 sister states, திரிபுரா, மணிப்பூர், அந்த இடம்லாம், சிக்கிம், இதெல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்.
the South India. Deserts and forests. பாலைவனங்கள், the great Indian desert. Check. உங்களுடைய geography book எடுத்து பாருங்க, first lesson. You will find the great Indian desert, the Sahara desert, the Mandai forest. ஆக காடுகளுக்கு முன்பும் அடுத்தது அதான் physical divisions, geographical physical divisionsக்கு நம்ம முன்னாடி இதை பயன்படுத்துவோம். அவைகள் தான் இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நான். when to use a, எப்ப நம்ம a பயன்படுத்தணும், a அப்படின்ற அந்த வார்த்தை. See example, before words that begin with consonants. You know this classification, isn't it? தமிழ்ல தான் 247 எழுத்துக்கள் இருக்கிறது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அது ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து. 12 into 18 எத்தனை எழுத்து வரும்? 218 எழுத்துக்கள். அதோடு 218 plus 12 plus 18 plus 1 ஆயுத எழுத்து. 247 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் தான். அதை எப்படி பிரிக்கிறாங்க? vowels, consonants. Vowels are A, E, I, O, U. The other remaining 21 letters are consonants. Even among consonants there are letters when it is solely pronounced, this so-called consonants like M, N, S. These letters has vowel sounds. சரியா? A cat, C. A pencil, a bag. ஆக C, P, B இதெல்லாமே வந்து consonants. ஆகவே consonantsக்கு முன்னாடி நம்ம A பயன்படுத்துறோம். when to use an. இப்ப A எப்ப பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். எப்ப நம்ம an அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? before silent H. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. it is not honest, it is honest. வித்தியாசத்தை நான் எழுதி காட்டுறேன், கவனிங்க. ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, யாரு? ஓகே ஓகே படத்துல வந்தாங்கல்ல, யாரு? ஹன்சிகா. கிராமர் எடுக்கணும்னா என்ன எடுக்க வேண்டியது இருக்குது பார். சோ ஹன்சிகால வர ஹா கிடையாது, ஆதவன்ல வர ஆ. இப்ப நல்லா புரியுதா? சோ இந்த honest man, honorable, இவற்றெல்லாம் நம்ம பயன்படுத்துறது என்ன? ஹா சவுண்ட் கிடையாது. whereas we are using ஆ. honorable, honesty is the best policy. So therefore we use an whenever the words, the noun has H sound silent. H என்ற அந்த வார்த்தை ஹா அப்படின்ற அந்த உச்சரிப்பு ஒலி குன்றுகிற பொழுது அந்த ஹான்றது மருவி என்ன ஆகிறது? ஆன்னு மாறுது. அப்ப ஆன்ற வார்த்தை though H is a consonant, we use an. அப்படிதான் தலையில நல்லா போடு. இல்ல பாடத்தை கவனிவே. நல்லா சண்டை போடுறது, தீபாவளி கொண்டாடிட்டு வந்து இன்னும் தீபாவளியோட அந்த மூட்லயே இருக்கிறீங்க. when to use an before all words that begin with the vowels. வேற எப்பலாம் நம்ம சொன்னோம் இல்லையா, H அப்படின்ற அந்த சத்தம் குறைந்து ஒலிக்கிற இடங்கள்ல, அப்போ H அப்படின்ற ஹான்றது ஆன் மாறும். அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம் போன ஸ்லைட்ல. இப்ப பாருங்க, when to use an before all words that begin with the vowels, that is A, E, I, O, U. இந்த 5 உயிர் எழுத்துக்களுக்கு முன்பு
பயன்படுத்த வேண்டியது என்ன? an. An egg, an ant. ஓகே, இப்ப இந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த பெயர் சொற்கள் எறும்பு ant, எக்னா முட்டை, இதுக்கு முன்பெல்லாம் தொடங்குற வார்த்தை என்ன? உயிரெழுத்து இ, அப்புறம் ஆண்ட்க்கு முன்னாடி ஏ. ஆக இந்த உயிரெழுத்துக்கள் ஏ இ ஐ ஓ யு, இந்த வவ்வல்ஸ்க்கு முன்னாடி நம்ம an என்ற அந்த ஆர்டிகிளை நம்ம பயன்படுத்தணும். இன்டெஃபினைட் ஆர்டிகிள். ஓகே, again when to use an. I told you, the given examples are a e. Now here you look at I o, an ice cream. Therefore I is a vowel. Therefore we have used an indefinite article. Again an orange. ஆனா மேங்கோன்னு சொல்லும்போது a mango. Why? The noun mango begins with the alphabet M. Okay? So M என்றது consonant. Therefore we say this is a mango. ஆனா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது this is an orange. Okay? Now இப்ப எப்ப a யூஸ் பண்ணணும்? எப்ப நம்ம யூஸ் பண்ணணும்? When U makes the same sound as the Y in U. சரியா? இப்ப நார்மலி umbrella, வடிவேலு கூட ஒரு பேர் அம்ப்ரல்லா தானே, சுறா படத்துல அம்ப்ரல்லா. என்ன ஒலி கேக்குதுங்க? அம்ப்ரல்லா. அது யூ தான், அது உம்ப்ரல்லான்னு நம்ம சொல்ல மாட்டோம், அம்ப்ரல்லான்னு தான் சொல்றோம். இங்க பாருங்க, கான்சோனன்ட் லெட்டர் என்னவோ வவ்வல் தான் இல்லையா? அந்த யூனிஃபார்ம் அப்படின்ற அந்த வார்த்தையுடைய துவக்கத்தில் இருக்கிற எழுத்து என்ன? யூ தான். ஆனா அந்த யூ மேக்ஸ் த சேம் சவுண்ட் as the Y. யூனிஃபார்ம், YOU, நீங்கள் அப்படின்னு சொல்ற அந்த இருக்கிற அந்த அதே எழுத்து தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றது இல்ல, யூனிஃபார்ம். ஆக இது வேறுபடுகிற பொழுது நம்ம என்னத்தை பயன்படுத்துறோம்? ஏ. அந்த ஒலியை நாம் வார்த்தை இன்டெஃபினைட் ஆர்டிகிள் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்புறம் வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. O makes the same sound as W in own. O அப்படின்ற அந்த word makes the same sound as own. WON, own. அந்த உச்சரிப்பு இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இங்க பாருங்க, ஓன்றது என்ன? வவ்வல் தான். ஆனா இங்க என்ன பயன்படுத்தி இருக்கிறோம்? a one-eyed monster. அந்த இடத்துல நம்ம தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓவர். Now we are going to see where to use different articles. Okay? அடா புக்கெல்லாம் மூடுறீங்க, முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டியா? இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. சரியா? நம்ம பாப்போமா? Now we are going to see the next PPT on the articles. இப்ப இது வரைக்கும் நான் பழைய ஸ்லைட்ல என்ன சொன்னேன்? நானு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னேன். The meaning of article. அப்புறம் different types I told you. Isn't it? Definite article, indefinite article. அதுக்கு keywords சொன்னேன். Do you remember? Definite article அப்படின்னு சொன்னேன் என்ன? Specific, particular. These are the keywords of a definite articles. அதுதான் நம்ம the அப்படின்னு நம்ம சொல்றோம். Indefinite articlesக்கு
நான் ஸ்பெசிபிக், நாட் பர்டிகுலர். சரியா? ஜெனரலா சொல்லும்போது. ஓகே, இதை இன்னும் குறுகி நம்ம பார்க்க போனா இன்டெஃபினட் ஆர்டிகல் நம்ம ஜெனரல்னு சொல்லலாம், டெஃபினட் ஆர்டிகல் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, now in this PPT we will be seeing where we need to use the, especially inventions, telephones. List down, because இது வெறும் ஆர்டிகல் மட்டும் நான் எடுக்கல, அதோட சேர்த்து ஸ்பாட்டிங் தி எரர் அப்படின்னு நமக்கு ஒரு 5 மார்க்ஸ்க்கு ஒரு क्वेश्चंस இருக்கு இல்லையா? அதுல கூட நமக்கு கட்டாயம் ஒரு ஸ்பாட்டிங் தி எரர் क्वेश्चन வந்து ஆர்டிகலை பேஸ் பண்ணி கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஐ வாஸ் டேக்கிங் கன்ஜங்ஷன், இணையிடை சொல், அதுலயும் கோரிலேஷனல் கன்ஜங்ஷன், நெய்தர் நார், எய்தர் ஆர், இதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க நார்மலி. ஆக ப்ளீஸ் கான்சென்ட்ரேட், எங்கெல்லாம் நம்ம த யூஸ் பண்ணோம். தட்ஸ் வை ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் those things in this PPT. Okay, inventions அப்படினா என்ன? கண்டுபிடிப்புகள். ஆமாவா? கண்டுபிடிப்புகள். டெலிபோன் இன்வென்ஷன் தான், கம்ப்யூட்டர் ஒரு இன்வென்ஷன் இல்லையா? சோ இவற்றுக்கெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்தணும்? the definite article நாம் பயன்படுத்தணும். When was the telephone invented? When I say this question, interrogative it is, right? Interrogative sentence. When I use this, when I utter this interrogative sentence, I must use the definite article the, because I am particularizing the invented object. இல்லையா? ஆகவே தான் நான் the பயன்படுத்துகிறேன். Okay. Species of animals. மிருகங்களுக்கு முன்பு, பிராணிகளுக்கு முன்பு, ஸ்பீஷீஸ் அப்படின்னா பிராணிகள், அவற்றுக்கு முன்பு. See here, the domestic cat. Domestic அப்படின்னு சொன்னா வீட்டுல வளர்க்கிற பூனை, காட்டு பூனை இருக்கு, வீட்டு பூனை இருக்கு, வித்தியாசமான பூனைகள் இருக்கு இல்லையா? When we differentiate this, we use article, definite article the. The domestic cat has lived alongside humans since the time of Parnos. Paros. மனிதர்களோடு பூனைகளும் சேர்ந்து வீட்டில வசித்து வந்தது. Since the time of Paros. Paros அப்படின்னு சொன்ன என்னன்னா, Egyptian kings were called Paros. நம்ம சொல்றோம் இல்லையா, முகல் எம்பரர்ஸ் என்ன சொல்றோம்? முகலாய பேரரசர்கள் என்ன சொல்றோம்? என்னடா சிரிச்சுன்னு இருக்கிறீங்க? முகலாய பேரரசர்கள் என்ன சொல்றோம்? சாம்ராட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஹிந்துஸ் இல்லையா? அது மாதிரி முகலாய பேரரசர்கள் நம்ம என்ன சொல்றோம்? பேஷ்வாஸ் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பேரோஸ் அப்படின்றது ஒரு பட்ட பெயர். சரியா? As I told you, rivers, seas and oceans. ஆறுகளுக்கு முன்பு, கடல்களுக்கு மற்றும் பெருங்கடல்களுக்கு, இவற்றிற்கு முன்பெல்லாம் நான் எதை பயன்படுத்துகிறோம்? The river Olga, the river Ganges. இந்த மாதிரி ஒரு ஆறுனுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு கடலினுடைய பெயராக இருக்கலாம். The Swiss Alps. A man climbs the Alps. Alps அப்படின்றது என்ன? ஒரு மலையினுடைய பெயர். Mountain ranges. மலை ஏறுபவர்கள். சோ இவற்றின் முன்பாக நாம் என்ன பயன்படுத்தணும்? the. சரிங்களா? டெஃபினட் ஆர்டிகல். ஏன்னா உலகத்துல கேஞ்சஸ் அப்படின்றது என்ன? அப்புறம் ஐலண்ட் குரூப்ஸ்.
தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ்ன்றது குரூப்பா இருக்கிறது இல்லையா, தீவுக்கள். அவற்றுக்கு முன்பு நம்ம என்ன சொல்லணும், the அந்த definite article we must use it. deserts அப்படின்னு சொன்னா பாலைவனம், சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம். பாருங்க, the Sahara. The sand on this beach was imported from the Sahara. சஹாரா பாலைவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட, இம்போர்ட்டட், அங்கிருந்து எடுத்துன்னு வந்து இங்க கொட்டியிருக்கிறாங்க, இந்த கடற்கரையில கொட்டியிருக்கிறாங்க மணலை. சரியா? So that was the meaning of the sentence. So you find a desert picture here. Hotels. The Grand Hotel is in Baker Street. எந்த ஒரு விடுதி, உணவு விடுதி உடைய பெயராக இருக்கட்டும், அதற்கு முன்பு the அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். சரியா? இப்போ நீங்க விளம்பரத்துல நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒரு பத்திரிகை, தி ரைசிங் சன். இஸ் இட் கரெக்ட்? சரியான ஒரு சொல்லா? த ரைசிங் சன், இது ஒரு நாளிதழ். இது த ரைசிங் சன்னா இல்ல தி ரைசிங் சன்னா? ஆனா அந்த விளம்பரத்துல, அந்த பர்டிகுலர் தொலைக்காட்சியில இத தமிழாக்கம் சொல்லும்போது சொன்னா தி ரைசிங் சன் அப்படின்றாங்க. சப்போஸ் டு பி ராங். இது தவறு. அது எப்படி சொல்லணும்? த ரைசிங் சன். அதுதான் சரியான ஒரு சொல்லாடல். ஓகே, சோ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, we must able to understand by this time, because the whole session is on article today, இல்லையா? ஆகவே நம்ம என்ன பண்ணணும், we must understand. இதே நோக்கத்துல, இதே பார்வையில தான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். தொலைக்காட்சியிலும் சரி, நியூஸ் when they read, no, maybe in BBC or NDTV மாதிரி ஒரு சில ஆங்கில தொலைக்காட்சிகளில், செய்தி தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிக்கப்படுவதை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். கவனிக்கும் போது இந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஹோட்டல்ஸ், உணவு விடுதிகள், இவற்றிற்கு முன்பு நாம் எதை பயன்படுத்தணும், த அப்படின்ற அந்த ஆர்டிகிளை பயன்படுத்தணும், டெஃபினட் ஆர்டிகிள். நெக்ஸ்ட், சினிமா தியேட்டர்ஸ், தி சத்யம் சினிமா. So here you find Odeon. ஆடியன்ஸ் அப்படின்ற வேர்டு கிரீக் இந்த வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு. ஓடியன் அப்படின்றது என்ன, அந்த கிரேக்க நாட்டில இருந்து ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு திரையரங்கம். அங்கதான் வந்து கிரேட் ஒடிசி இது போன்ற ஒரு சில பிளே எல்லாம் வந்து நடத்துவாங்க. நம்மளும் தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கலைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நாட்டுப்புறங்கள்ல, நம்முடைய கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்க, தெருக்கூத்துக்களை அரங்கேற்றுவாங்க. சோ அந்த மாதிரி கிரேக்க நாட்டில் அரங்கேற்ற இடம் தான் ஒடிசி. ஓகே, ஓடியன் அப்படின்றது. We are going to the Odeon this evening. இன்று மாலை நம்ம அந்த ஓடியன் என்ற அந்த இடத்திற்கு செல்ல போகிறோம். அப்ப பாத்தீங்களா, திரையரங்கம் அல்லது ஒரு அரங்கத்திற்கு முன்பு நாம் எதை பயன்படுத்துறோம், டெஃபினட் ஆர்டிகிள் இஸ் யூஸ்ட். நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இட் இஸ் த ரைசிங் சன், இட் இஸ் நாட் தி ரைசிங் சன். அதே மாதிரி த ஹிந்து இல்லையா, எத்தனை வருஷமா இருக்கு அந்த மேகசின், 1878 இருந்து இருக்கிறது அந்த மேகசின். கிரேட் ரிவோல்ட் 57ல, 67, 77, கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 20-21 வருஷங்கள் கழித்து துவங்கப்பட்ட ஒரு நாளிதழ், இந்தியாவுடைய பழமையான ஒரு நாளிதழ், த ஹிந்து. ஓகே, which newspaper shall I buy, The Independent or The Herald?
The Independent, The Herald, foreign newspapers, right? Herald Tribune, The New York Times. So இவையெல்லாம் வந்து வெளிநாட்டு பத்திரிகைகள். சரிங்களா? பேசிட்டே இருக்கீங்க. Concentrate please in the session, children. So before the newspaper we use definite article the. Okay? National groups அப்படின்னு சொன்னா என்ன? தேசிய அளவில் நாம ஒருவரை சொல்லுவோம். அதுதான் the Wales, the Welsh, the Indian. இந்தியர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது தேசிய அளவில் குழுவாக மக்களை நாம் சொல்லும் பொழுது the Wales. These are the famous for their singing. அவர்கள் பாடல் பாடுவதில் அவர்கள் சிறந்தவர்கள். Next, museums, art galleries. You should go to the science museum. Art galleries, just that of cinemas as well as the movies, theaters. இல்லையா? Odeon, do you remember? அதே மாதிரி science museum or the planetarium, the Birla planetarium, which is located in Gindi. So இவற்றுக்கு முன்பெல்லாம் நாம் என்ன பயன்படுத்தணும்? the அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். It's very interesting. சயின்ஸ் மியூசியம் போய் பாருங்க. இங்க நம்ம சொல்லுவோம் செத்த காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களாம். தட் விச் இஸ் இன் எக்மோர். ஓகே, எழும்பூரில் அமைக்கப்பட்டிருக்கிறதா அந்த மியூசியம், சயின்ஸ் மியூசியம். ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு சில நிறுவனங்கள். The United Nations organization, for example, I'm giving you 7th lesson in your history, isn't it? The BBC, BBC அப்படின்னு சொன்னா என்ன? British Broadcasting Corporation. He used to work for the BBC. Okay, so it's an organization. இது ஒரு நிறுவனம். சரிங்களா? So இந்த நிறுவனங்களுக்கு முன்பும் நாம் என்ன பயன்படுத்துவோம்? the அப்படின்ற அந்த particular article, that definite article, that which shows the particularity as well as the specificity. When I say the United Nations organization, that means at global level we have only one organization. ஒரே ஒரு நிறுவனம் தான் இருக்கிறது, UNO அப்படின்னு சொல்லிட்டு. That is why we use the UNO. Okay? ஆக நிறுவனங்களுக்கு முன்பு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னேன். Also use the definite article with superlatives. Degrees of comparisonல மூன்று விதமானவை இருக்குது. Positive, comparative and superlative. Superlative அப்படின்னு சொன்னா, for example, உலகத்திலேயே மிக உயரமான மலை உச்சி எது? எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் is the highest peak. When I say the highest peak, superlative degree நான் ஃபார்ம் பண்ணும்போது I must use the word the. Okay, that's why with the superlatives. He is the tallest boy in our class. உங்களுடைய வகுப்பிலேயே ஒரு பையன் உயரமான, அவன் தான் உயரம் உங்க வகுப்பை பொறுத்த வரைக்கும். So therefore superlative நம்ம பயன்படுத்தும் போது நம்ம the யூஸ் பண்ணுவோம். When there is only one of something, உலகத்துக்கே ஒரு சூரியன் தான் இருக்குது, அதனால தான் பாருங்க, the earth goes round the sun. சூரியனை சுற்றி தான் பூமி வந்து கொண்டிருக்கிறது ஆர்பிட்ல. So when there is only one of something, சூரியன்னா ஒரு சூரியன் தான் பூமிக்கு. ஓகே, பூமினா ஒரு பூமி தான் இந்த சூரிய குடும்பத்துக்கு. ஓகே, ஈவன் சயின்டிஸ்ட், astronomers and space researchers, scientists, they have predicted, hypothesized that there are many planets like Earth and Sun are there in the galaxy அப்படின்றத கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, டு டாக் அபவுட் பர்டிகுலர் நவுன்ஸ், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பெயர் சொற்கள்.
when it is clear what we are referring to. தெரியுது நம்ம எதை ரெஃபர் பண்றோம் அப்படின்னு கிளியரா தெரியுது. அந்த நிமிடங்கள், அந்த நேரங்களில் நாம் பயன்படுத்துவது என்ன? Where is the dog? When I say where is the dog, I mean my pet animal, Jimmy. I mean my Jimmy. That's why I'm using such an interrogative sentence. Where is the dog? I want to take him for a walk. I want to take my dog, Jimmy for a walk. Okay? Next, to talk about previously mentioned things. முன்பே சொன்ன ஒரு சிலவற்றை சொல்லும் பொழுது, there is a cat in the yard. The cat is black. கருப்பு பூனை. அந்த கருப்பு பூனை ஆல்ரெடி சொல்லி இருக்காங்க. So therefore, to mention previously mentioned things, அதை பத்தி பேசும் பொழுது நாம் பயன்படுத்துவது என்ன? Then use the indefinite article a and. எப்பலாம் நம்ம ஏவும் ஆனையும் பயன்படுத்துறோம் with singular jobs etc. when we denote singularity. ஒருமையில் சொல்லுங்க. இன்னும் 2-3 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். I'll finish it 5 minutes ahead. She is a doctor. அவள் ஒரு மருத்துவச்சி. ஓகே, பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்காரு பாருங்க டாக்டர். With singular countable nouns, எண்ணக்கூடியவை countable nouns. Okay, boys for example, countable nouns. எண்ணிடலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மாணவர்கள் இருக்கீங்க. So countable nouns mentioned for the first time or when it doesn't matter which one. I need a pencil. So pencil is countable noun, isn't it? With these numbers 100, 1000, 10,000, lakh, இதுக்கு முன்னாடில நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? 100 அப்படினு தான் யூஸ் பண்ணனும். சரியா? I do not know whether you are taking notes or not. Then in exclamations, what a lovely dress, what a lovely place. ஆக exclamation, ஆச்சரியப்பட்டு நம்ம பேசும்பொழுது the indefinite article we must use. Use no articles, zero articles. Conditional class நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல கூட zero conditional ஒன்னு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி zero articles. ஆர்டிகல்ஸே வராதுப்பா. அது எந்த நிலையில பாப்போமா? இதோட நான் முடிக்க போறேன். சரியா? கான்டினென்ட்ஸ், கண்டங்களை பற்றி நம்ம பேசும்போது zero articles. They are traveling through ஏசியா தான். அங்க ஏ ஏசியா வராது, ஆன் ஏசியா வராது, த ஏசியாவும் வராது. சரிங்களா? கண்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, countries. Have you been to Russia? Have you been to the USA? No. It's not supposed to be. Okay? Mountains. They have reached the summit of Mount Everest. Here they don't use the Mount Everest. Whereas when we coin superlative sentence, yeah, Mount Everest is the highest peak. When I say such a sentence in superlative degree, then the is used. ஆனா இங்க never. Lakes, ஏரிகள். Chicago is on Lake Michigan. மிக்சிகன் அப்படின்ற அந்த ஏரி கிட்ட தான் சிக்காகோ அப்படின்ற அந்த ஒரு நகரமானது அமைக்கப்பட்டிருக்கு. யூ நோ த ஃபேமஸ் ஸ்பீச் பை சுவாமி விவேகானந்தா. சிக்காகோல தான் அந்த ஸ்பீச், தாட் ப்ரொவோக்கிங், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் தட் ஹி ஹஸ் செட். தென் வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஒரு கிராமமாக இருக்கலாம், இல்ல ஒரு நகரமாக இருக்கலாம். இவற்றின் முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? Zero articles. Streets, roads, etc. Okay, geographical specificities. இவற்றின் முன்பு நாம் பயன்படுத்த மாட்டோம். Magazines. Do you read Time magazine? Magazines. அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்த மாட்டோம். Illnesses, flu for example, malaria. இது மாதிரி disease names முன்னாடி we don't use. Then uncountable nouns, plural nouns. Love அப்படின்றது என்னது? Abstract noun. பண்பு தொகை. பண்பு பெயர். Uncountable noun. அன்பு என்ன முடியுமா? ஆனா பென்சில என்ன முடியும் இல்லையா? சோ அவற்றின் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? Zero articles, no articles, no more any articles, either definite or indefinite. Then abstract nouns, that's are uncountable nouns, right? Used in the general sense. Also use no articles
This is the last slide, okay? Following expressions. To, at, from. இந்த வார்த்தைகள் பாருங்க, prepositions, முன்னிடை சொற்கள். இவற்றிற்கு பிறகு நாம் எங்குமே நம்ம ஆர்டிகிளை பயன்படுத்த மாட்டோம். Note down these prepositions, முன்னிடை சொற்கள். To, at, from. இந்த prepositions, முன்னிடை சொற்கள் வந்து ஒரு வாக்கியத்துல வருதுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அப்புறமா நம்ம ஆர்டிகல்ஸ் பயன்படுத்த மாட்டோம். Okay? Therefore, let me here conclude today's class. Okay? I hope you all understood, have taken down notes and so on. Okay, thank you children. Have a best day.